இப்போ நீங்கள் பார்க்குறது தான் அடுத்த அண்ணா யூனிவர்சிட்டி கேஸ். அண்ணா யூனிவர்சிட்டி கேஸ்க்கே வந்து என்ன விடைன்னு தெரியாத நிலைமையில் அடுத்ததாக ஒரு பிரச்சனை வந்திருக்கு. பாலியல் வன்கொடுமை நடத்தப்பட்டிருக்கு. தரமணியில் இருக்கக்கூடிய ஒரு காலேஜில் ஒரு சிறுமி அவங்க வந்து காலேஜுக்கு வந்து சரியான டைமுக்கு விடுதிக்கு வரல, ஒரு நாள் ஃபுல்லாக வரல. அந்த காலேஜோட கூடிய அதிகாரிகளும் யாருமே கண்டுக்கல. அடுத்த நாள் வந்திருக்காங்க காலேஜுக்கு. அவங்க உடம்புல வந்து நிறைய வந்து கடிச்ச காயங்கள் இருந்திருக்கு. என்னன்னு சொல்லி விசாரிக்கும் போது அவங்க சொல்ற விஷயம் ரொம்பவே பதைப்பதைப்பு ஏற்படுத்துது. இன்ஸ்டாகிராமில் பழகின ஒரு நண்பர் கூப்பிட்டாரு அப்படின்னு சொல்லி அந்த மாணவி போயிருக்காங்க. ஒரு காதல் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி போயிருக்காங்க. அங்கே அந்த இன்ஸ்டாகிராம் நண்பர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா போதைப் பொருளை கொடுத்து 7 பேர் சேர்ந்து கூட்டு பாலியல் வன்கொடுமை நடத்தப்பட்டிருக்கிறதா அந்த மாணவி வந்து காலேஜில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் கிட்ட சொல்லியிருக்காங்க. பட் அந்த காலேஜில் இருக்கக்கூடிய மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அதை வெளியே சொல்லாம ஜஸ்ட் வந்து இவங்க வந்து இன்ஸ்டாகிராமில் பழகுற அந்த ஒரு காதலனோட போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க பேரண்ட்ஸை கூப்பிட்டு அதே மாதிரி அட்வைஸ் பண்ணி 7 நாள் வந்து விடுப்பு கொடுத்தும் அமைச்சிருக்காங்க. ஸோ முற்றிலும் இது வெளியே தெரிஞ்சா காலேஜ் கெட்ட பேர் அப்படின்னு சொல்லி இதை முழுசா மறைக்கணும்னு நினைச்சிருக்காங்க. பட் இது அங்கே காலேஜில் இருக்கக்கூடிய SFI அமைப்பினர் அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்குலாம் தெரிஞ்சவங்களாம் ப்ரொடெஸ்ட்டில் ஈடுபட்டது தான் இப்போ ஒரு மிகப்பெரிய கலவரமாக அந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்க. ஸோ இதை காவல்துறையினர் வந்து மாணவர்களோட பேச்சுவார்த்தை நடத்திருக்கிறாங்க. ஸோ அப்போ வந்து ஒரு கைகலப்பு ஏற்பட்டிருக்கு. அப்போ வந்து போலீஸாரும் எகிற மாணவர்களும் எகிற அது ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருக்கு. இப்போ மாணவர்கள் வைக்கக்கூடிய டிமாண்ட் என்ன அப்படின்னா கண்டிப்பாக அந்த 7 பேரை நீங்கள் அரெஸ்ட் பண்ணணும். அண்ட் இந்த காலேஜ் நிர்வாகம் வந்து மறைச்சது மிகப்பெரிய குற்றம். அவங்க இதுக்கு ஆக்ஷன் எடுத்துக்கணும், அதையும் நீங்கள் கண்டிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த சம்பவத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்ற உங்களுடைய ஒப்பீனியனை மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க.